வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, 314 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா, 990 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க், நிஃப்டி ஐடி, ஆட்டோ செக்டரு, எனர்ஜி, மெட்டல் செக்டர்னு எல்லா செக்டரும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவோட எலெக்ஷன் ரிசல்ட் இம்பேக்ட் தான் இதுமாரி ஆயிருக்கு. ஏன்னா மகாராஷ்டிராவில் திருப்பி பிஜேபி வின் பண்ணிட்டாங்க. அவங்க தனி மெஜாரிட்டியாகவே வின் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அவங்க எக்ஸிட் போல் நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் மேலே பாசிட்டிவில் க்ளோஸ் ஆனது. அவங்க இன்றைக்கி வின் பண்ணியிருக்காங்க ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் இன்றைக்கி நல்லாவே க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து எஃப்ஐ அண்ட் டிஐ டேட்டா பார்த்துடலாம். எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 9,947 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா 6,907 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. டிஐ இன்றைக்கி டோட்டலாக ஆப்போசிட்டாக பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ இன்றைக்கி எதுக்காக பை பண்ணியிருக்காங்க ரீசன் பார்த்தோம்னா, எம்எஸ்சிஐன்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சில இந்தியன் கம்பெனிஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு சில ஆட் பண்ணிட்டாங்க, பழைய கம்பெனி எல்லாமே ரிமூவ் பண்ணுறாங்க. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க இன்றைக்கி பையிங் சைடு வந்திருக்காங்க. இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 85,000 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. சேல் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா 75,000 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு திருப்பி பையிங் ரேஞ்ச் வருவாங்களா என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது கோல்டு விலை என்னென்னு பார்ப்போம். 22 கேரட் கோல்டோட விலை பார்த்திங்கன்னா 7,200 போயிட்டுருக்கு. 24 கேரட் கோல்டோட விலை பார்த்திங்கன்னா 7,855 இருக்குது. கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 இறங்கிருக்கு. கோல்டு சிக்மெண்ட்டாக ஏறி திருப்பி கொஞ்சம் டவுனில் வந்திருக்கு. ஸோ இன்னும் இது ஃபர்தராக இன்னும் ஏறத்துக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பை அண்ட் டிப்ஸ் மெத்தடில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிங்க. மினிமம் ஒரு 100 கிராமாவது உங்கள் கையில் ஃபிசிக்கல் கோல்டு இருக்குன்னு ஒரு டார்கெட் வச்சுக்கிங்க. அப்படி இல்லைன்னா கோல்டு இடிஎஃபாவது வாங்கி வச்சுக்கிங்க. அடுத்தது சில்வர் அப்டேட் பார்க்கலாம். சில்வர் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் சில்வர் வந்து பார்த்திங்கன்னா 91.50 இருக்குது. அதே 1 கிலோ சில்வர் வந்து பார்த்திங்கன்னா 91,500 ரேஞ்சில் இருக்குது இப்போது. அடுத்ததாக ஜேஎம் ஃபினான்ஷியலோட சீனியர் வைஸ் பிரசிடெண்ட் ஈக்விட்டி ரிசர்ச் இவரோட ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா அவரோட வியூ சொல்லியிருக்காரு. அவர் என்னென்னா சுஸ்லான், கொச்சின் ஷிப்யார்ட், ஐஆர்டிஏ, டாடா ஸ்டெக் இந்த ஸ்டாக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போது விண்ட் எனர்ஜியில் சுஸ்லான் தான் லீடராக இருக்காங்க. ஸோ இது வந்து எகெயின் பவுன்ஸ் பேக் ஆகி 95 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போது கொச்சின் ஷிப்யார்டு, ஐஆர்டிஏ, டாடா டெக் இது எல்லாமே டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து இன்னும் கரெக்ஷன் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. பட் பை அண்ட் டிப்ஸ் மெத்தடில் ஸ்லோவாக இதை வந்து கொஞ்சம் நம்ம பை பண்ணி வச்சுக்கலாம் லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு நியூஸ் அப்டேட் இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாரஸ் டிஃபான்ஸ்லேருந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு ஆப்டிக்கல் சிஸ்டம் டெஸ்டிங் ஃபெசிலிட்டியை வந்து மும்பையில் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பேங்க் ஆஃப் பரோடா பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 5% வரைக்கும் அப்பில் போயிருக்கு. எதனால் இவ்வளோ இதுக்கு அப்பில் போயிருக்குன்னு பார்த்தோம்னா கரெக்டாக அவங்க வந்து சப்போர்ட் லெவலில் பிடிச்சி திருப்பி ஒரு இது இம்பேக்ட் ஆகி ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு ஃபர்தர் ரேலி கொடுக்குதா என்னங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக ஹச்ஜி இன்ஃப்ராலேருந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அவங்க 1,100 கோடிக்கு ஒரு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. யார்கிட்டேருந்து கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்டிபிசிலேருந்து கிடச்சிருக்கு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மெகாவாட்டு பேட்ரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறாங்க. அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா ஒரு 4.5% வரைக்கும் நல்லா அப்பில் போயிருக்கு இன்றைக்கி. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அலம்பிக் ஃபார்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் எஃப்டிஏலேருந்து ஃபார்ம் 483 இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் 5 அப்சர்வேஷனும் கொடுத்துருக்காங்க. எந்த யூனிட்லன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் உள்ள ஜோரட்டுங்கிற ஒரு யூனிட்டில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விஎஸ்டி இண்டஸ்ட்ரிலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அவங்கள்ட்ட உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சேல் பண்ணுறாங்க. அதோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 102 கோடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஜொமோட்டோலேருந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஜொமோட்டோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி இப்போது
8,500 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7% வரைக்கும் நல்லா அப்பில் போயிருந்தது. அவர் ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5% க்ளோஸ் ஆகிருக்கு. இது இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சென்செக்ஸ் இண்டெக்ஸில் வந்து என்ட்ரி ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அது எந்த கம்பெனி ரிமூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து ரிமூவ் ஆக போகுது. ஸோ இந்த ஒரு நியூஸ் 2 நியூஸும் சேர்ந்ததுனால மார்னிங் நல்ல ஒரு அப்பில் போனது. அடுத்தது இப்போ கொஞ்சம் டவுனில் வந்துருச்சு. இது இல்லாமல் இந்த ஜொமேட்டோ கம்பெனி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50லையும் என்ட்ரி ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் அஃபிஷியலாக இன்னும் ஒன்றும் வரல. பட் அதில் வந்து பிபிசிஎல் கம்பெனி ரிமூவ் பண்ண போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிபிசிஎல் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜொமேட்டோ வந்து என்ட்ரி ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருக்கு. பட் இன்னும் அஃபிஷியலாக என்எஸ்சிலேருந்து வரல. அதை வந்ததும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததாக டாடா ஸ்டீல்லேருந்து ஒன்று அப்டேட் வந்திருக்கு. அவங்க வந்து பயோ சார்கோல் யூஸ் பண்ணி கார்பன் எமிஷனை குறைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 13,000 டன்ஸ் ஆஃப் பேசில் ஃபியூலை பயோமாஸ் சார்கோலை வச்சு குறைச்சிருக்காங்களாம். இதை வந்து அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டதாகவே சொல்கிறாங்க. இது எப்போ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2023லேயே இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 30,000 டன்னு கோலை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இதை இப்போ பண்ணலை, 2023ல் ஸ்டார்ட் பண்ணி அதை அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இப்போ நியூஸே சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் அட்வான்ஸாகவே பண்ணிகிட்ருக்காங்க. க்ரீன் எனர்ஜியில் பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப அட்வான்ஸாக இப்போ போயிட்டுருக்காங்க. இதில் வந்து டாடா பவர் சொல்லவே வேணாம், அவங்க அடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்காங்க. ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் வந்து அக்யூபேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதேமாரி டாடா ஸ்டீலும் பார்த்திங்கன்னா க்ரீன் ஸ்டீலில் வந்து கொண்டு போகிறதுக்காக எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோக்கு கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சிங்க, ஃபர்தராக அனலைஸ் பண்ணிங்க. இந்த நியூஸ் இம்பேக்ட் இன்றைக்கி இந்த நியூஸ் வந்திருந்தும் எந்த ஒரு இம்பேக்ட்டும் கொடுக்கல, கொஞ்சம் நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த இன்ஃபர்மேஷனோட நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி நண்பர்களே.